வாழ்வளமுடன் அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸ். மார்க்கெட் மேலே போனால் இறங்க தான் வாய்ப்பு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்க தான் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். அதை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் ஃபால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறது சிரமம், அப்படியே மீறி போனால் செகண்டாக தான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நடக்கலை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங்லேயே இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து செகண்டையும் தாண்டாஞ்சோன்னா அதையும் வெரி புல்லிஸாக மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு. அதனால் இந்த மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன ஸ்டைலில் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆனு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல மார்க்கெட். அவ்வளோதான் இல்லை நம்ம சொன்னது நடந்தது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டியே நம்ம தான் சொல்லியிருந்தோம், செகண்டை தாண்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்டையும் தாண்டிச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட் தாண்டாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பாக்ஸ் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு 1 ஹவருக்கு மேலே இந்த பாக்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 1 ஹவர் இந்த பாக்ஸ்குள்ளே, அதாவது டெலகிராமில் நம்ம கொடுத்த அது 1 ஹவர் இன்னும் இந்த நம்ம கொடுத்த இடத்துலேருந்து 1 ஹவர் இருந்துச்சுன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை இந்த பாக்ஸோட பிரேக் பண்ணிச்சா அந்த டைரக்ஷனில் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த பாக்ஸை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருந்துச்சு. அப்படியே ஃபால் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்ம பெரிய ஃபால் சொல்லியிருந்தோம். அந்த இடத்துக்குள்ளே போகலை. ஆனால் செகண்ட் டே பிரேக் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது நடந்துச்சு, அது பிரேக் பண்ணிச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து 2 டைரக்ஷன்லையுமே மார்க்கெட் இருக்குது. சரி, ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். சென்செக்ஸ்லாம் அதை சொல்லியிருந்தோம், நம்ம தேட தாண்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். தேட தாண்டினச்சுன்னு வெரி புல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி தேட தாண்டினாங்க. இதுலேருந்து ஒரு 500 பாயிண்ட் மூவ் ஆனிச்சு. ஆனால் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் செல்லு தான் சொல்லியிருந்தோம், இறங்க தான் வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் தான் நம்ம வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எதில் 3லையுமே இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் வரல. ஆனால் ஆப்போசிட்டாக பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஆனால் பெருசாக போகவும் இல்லை. 2 சைடுமே பிரேக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து லோ பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கும். ஆனால் மார்க்கெட் ஹையே பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ ஹைலேயும் ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கான், லோலையும் ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வைடு ரேஞ்சாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். நாளைக்கு விடுமுறை, திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மெண்ட் ஸ்டைலில் போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்கு. இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டார் செட்டப் கேண்டில் படி பார்த்தோம்னா லோ பிரேக் பண்ணால் ஃபால், ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கேண்டிலோட செட்டப். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் கொடுத்து தான் மார்க்கெட் இந்த பிரேக் பண்ணியிருக்கு. அதான் சொன்னேன், சரி பிரேக்கும் கொடுத்துருக்கான். அதுபடி பார்த்தா மார்க்கெட் புல்லிஸ். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு செட்டப் இருக்குது, இதில் கீழேயும் பிரேக் பண்ணியிருக்கு. இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால். இப்போ 2 சைடுமே பிரேக் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 2 வாய்ப்புமே கொடுத்துருக்கு. அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வந்து லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், ஹையே பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஆனால் மார்க்கெட் ரேஞ்சு பெருசாகிட்டு 24,230 லோவாக இருக்குது. ஹை பார்த்தோம்னா 24,580, கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்குது ரேஞ்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு 15 மினிட்ஸில் பார்ப்போம் அந்த ரேஞ்சை. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,412 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,587 அது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்தா 24,652 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,286 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 24,198 அப்படிங்கிறது நேத்தோட லோ, அது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தா 24,054 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ 2 சைடுமே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு வச்சுருக்கு. ரேஞ்சு வச்சுருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு வந்து ஒரு எல்லோ ஜோன் போட்டுறோன்னா இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி இந்த 24,650 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேரி செட்டப்பில் தான் இருக்குது. இந்த தொட்டால் திருப்பி ஃபால் வரதான் வாய்ப்பு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த 24,412லேருந்து பார்த்தீங்கன்னா 580 கிட்டத்தட்ட ஒரு 160-170 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடுக்கான
வாய்ப்பு அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சு எல்லோ ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைட் வாய்ப்பு இவ்வளோ தூரம் இருக்கும். அதே போல் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து 2 பக்கமும் ரேஞ்சு இருக்குது. அந்த மாதிரி வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆனால் இந்த 24,000 தொட்டுச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 24,200லேருந்து இந்த 200 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு உண்டு. அதே போல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு 170 பாயிண்ட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடையில இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இடையில மார்க்கெட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இது பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இதுவும் கிட்டத்தட்ட டோஜ் தான், அந்த ஸ்டைலில் தான் போட்டிருக்கு. இதுவுமே 2 பக்கம் ரேஞ்ச் இருக்குது, செட்டப்பில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச், அதாவது ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச், ஹையை பிரேக் பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே போல் லோவை பிரேக் பண்ணாலுமே மார்க்கெட் வந்து கரெக்டாக லோ பிரேக் பண்ணாலும் இந்த லோ வரைக்குமே இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இதுபடி பார்த்தா அந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம்னா இன்னையோட லோவை பிரேக் பண்ணக்கூடாது, அப்படி தான் செட்டப் இருக்குது. ஆனால் நிஃப்டி கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக தான் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேயோட லோவை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த டே கேண்டில் படி. சரி, ஓகே, அது 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன ரேஞ்ச் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனில் திருப்பி ஃபால் ஆகும். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,290 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 55,691 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 55,866 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 55,994 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 55,723 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 54,176. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிஃப்டி ஸ்டைலில் தான் இதுவுமே இருக்குது. இது மேலே எல்லோ ஜோன் போட்டுறேன். இது கொஞ்சம் ரேஞ்சு கூட தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் அந்த மூவில் இருக்குது. இப்போ இந்த எல்லோ ஜோனை தாண்டினா தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து எல்லோ ஜோன் வரைக்கும் ஈஸியாக போயிடும். அதாவது 55,300லேருந்து பார்த்தோம்னா 700-400 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நம்ம நிஃப்டியில் தான் சொல்லியிருந்தோம், செகண்ட் சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் ஃபால் இருக்கும், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டில் அப்சைடு வாய்ப்பு இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்க வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதாவது மூணு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். எந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்க தரோம் அப்படின்னு சொல்கிறேன். மூவ் இல்லாமல் இருக்காது. பார்த்தோம்னா 700லேருந்து கிட்டத்தட்ட 300னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எந்த டைரக்ஷன் கிளியராக சொல்ல முடியாது. ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போகும். இவ்வளோ தூரம் தான் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி இந்த 55,866 இந்த ஹை இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சுன்னா 56,000 இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எல்லோ ஜோன் தொட்டால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட்டை தொட்டால் மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட்டை தொட்டால் மார்க்கெட் மேலேயும் எல்லோ ஜோனை தொட்டால் மார்க்கெட் கீழேயும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ஃப்ளாட்டாக ஓப்பனாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் அப்சைடு இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட் இதை தாண்டாதங்கமே சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்சு தான் வைக்கிறது. கீழேயும் மார்க்கெட் பாலால் அப்சைடும் போகல. மார்க்கெட் வந்து மேலேயும் கீழே ரேஞ்சு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போகிற செட்டப்பில் தான் மூணுமே இருக்குது. இதுவும் அதே ஸ்டேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் தான். இது லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு. எப்பவுமே வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வீக்லி கேண்டில் பார்ப்போம். இந்த வாரம் அதை வீக்லியே பார்க்காம அடுத்தது வீடியோ போய்ட்டோம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 80,701 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 81,173ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 81,511. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 80,168 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் டேவோட லோ. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேற்று கேண்டிலோட லோ 79,879 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேட பொறுத்தளவுக்கு 79,341. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வேப்புன்னு பார்த்தோம்னா மூணுலேயும் ஒரே செட்டப் தான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் வந்து ஆனால் எல்லோ ஜோன் போகிற மாதிரி செட்டப்பில் இல்லை. இது கொஞ்சம் ரேஞ்சு பெருசாக இருக்குது. அதனால் ஜோனாக போடல, ரெசிஸ்டன்ஸாகவே இருந்துட்டு போட்டோம். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்லேருந்து இந்த டேவோட ஹை வரைக்கும்
போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதையும் லேசாக பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த தேர்ட் பிரேக் பண்ணால் நம்ம அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே போனால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது செகண்டுக்கும் தேர்டுக்கு இடையில போய்ட்டுனா மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். அதுதான் அதில் ஜோனாக போட்டிருக்கும். இதில் கொஞ்சம் ரேஞ்சு கூட இருக்கனால அந்த மாதிரி சொல்கிறோம். அதே போல் செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்பதுக்கான வாய்ப்பு உண்டு. செகண்ட் சப்போர்ட் இது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டுக்கு இடையில இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது கணிக்கிறது கொஞ்சம் சிரமம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து இதில் ஸ்பின்னிங் டாப் போட்டு அதை லோவாக ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை போல் செட்டப்பில் தான் மூணுமே இருக்குது. மூணுலேயுமே ஒரே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். அது பெருசாக புல்லிஸ் போயிடாது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம். செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.